அரசு ஊழியர் மீது சேற்றை ஊற்றி அவமானப்படுத்திய வழக்கில் மகாராஷ்டிர மாநில பாரதிய ஜனதா அமைச்சர் நிதேஷ் ராணேவுக்கு 1 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட ஓட்டுப்பதிவு நாளை நடக்கிறது. இதற்காக அனைத்து ஓட்டுச்சாவடிகளுக்கும் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. வெற்றி பெற்றால் கொண்டாடுங்கள், தோல்வி அடைந்தால் அடுத்த தேர்தலுக்கு தயாராகுங்கள் என ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன் கூறினார். சமூக வலைதள பதிவுகள் அதிர்ச்சி அளிப்பதாகவும் தவறான முடிவுகளை யாரும் எந்த வகையிலும் கையில் எடுக்க வேண்டாம் என்றார். இந்தியாவின் முன்னணி விமான நிறுவனங்களான ஏர் இண்டியா, இண்டிகோ மற்றும் ஸ்பைஸ் ஜெட் ஆகியவை கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ளன. சர்வதேச போர் சூழலால் எரிபொருள் விலை உயர்ந்துள்ளதே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. மே தினத்தை முன்னிட்டு சென்னையில் டாஸ்மாக் மற்றும் பார்கள் மூட மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. சீனாவின் மக்கள் தொகை 6 கோடி வரை குறையும் என ரோடியம் குரூப் ஆராய்ச்சி நிறுவனம் கணித்துள்ளது. இது பிரான்சுக்கு இணையான மக்கள் தொகை சரிவு என்றும், இந்த சரிவு சீனாவின் பொருளாதாரத்தில் பெரும் சுமையை ஏற்படுத்தும் என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது.